செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, போராட்டக்காரகன், விடாமுயற்சிக்கு பெயர் சொல்லக்கூடியது வந்து செவ்வாய் தான். அந்த செவ்வாய் உங்க கன்னி ராசியிலே சித்திரை நட்சத்திரத்தில வராரு. அதனால வந்து பொதுவா கன்னி ராசிக்காரர்கள் பலருக்கு வந்து கடன்ன்றது தொடர்கதையா தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனா, இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? ஆயுதமும் கத்தியும் கடனும் ஒண்ணு தான் அப்படின்ட்டு. நம்ம ஒரு கத்திய எப்படி கவனமா கையாளுறோமோ, அதே மாரி தான் கடனையும் கையாளணும். நம்ம இது பேப்பர் தானே நம்மள ஒண்ணும் பண்ணாதுன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஆபத்து. எப்படி கத்திய நம்ம வந்து அந்த கூர்முனைய பிடிக்காம கைப்பிடிய பிடிச்சு பயன்படுத்துறோம், நம்மள நல்லதுக்காக பயன்படுத்திக்கிறோமோ, அதே மாரி பணத்தையும் சரியான அளவு கடன வரக்கூடிய பணத்தையும் சரியான அளவுல இன்வெஸ்ட் பண்ணி, சரியான முறையில நீங்க அத திரும்ப செலுத்துற அளவுக்கு பண்ணணும். கடன் தீர்றதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய வருமானத்த வர வைக்கிறது தான். ஒரு கடன் வாங்கி நீ ஒரு தொழில் துவங்கணும் அப்படின்னா, அந்த தொழில் மூலியமா பெரிய வருமானத்த வர வைக்கிறதுக்கான விஷயங்கள செய்யணும். தொழில்ல நீங்க உழைப்ப போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய கடனுக்கான கடன் அடைக்கிறதுக்கான அந்த சங்கடங்கள் வரவே வராது அப்படின்றத உறுதியா சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் சொல்றேன் அப்படின்னா, இந்த வரக்கூடிய காலங்கள்ல, இந்த கண்டசனி காலங்கள்ல சனி வந்து கடனையும் குடுக்கும் தான். ஆனா அது மூலியமா வளர்றதுக்கான வழிய நீங்க ஏற்படுத்திக்கங்கன்றது தான் நான் உங்கள்ட்ட தாழ்மையா சொல்ல விரும்புற விஷயம்.